வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் சிஹெச்எஸ்எலோட ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே வந்து 17th மார்ச் 17ஆம் தேதி மார்ச் மாதம் 2020 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்ட் ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து தேர்ட் ஷிஃப்ட்கான மேக்ஸ் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்டோட மேக்ஸ் அண்ட் ஜிகே செக்ஷன்ஸ் ஒவ்வொரு ஷிஃப்டாக நம்ம முடிச்சுட்டு வரோம். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ஷிஃப்ட்டுக்கான லிங்க் வந்து ரைட் கார்னரில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ சிஹெச்எஸ்எலோட 2020க்கான எக்ஸாம் வந்து ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. பிஃபோர் தட் கொஷின் பேப்பர் ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எப்பயுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி வந்திருக்கு, அதோட பேட்டர்ன்லாம் என்னென்னு தெரிஞ்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஃப் sin theta equal to 4/5, find the value of sin 3 theta. ஸோ வீடியோ பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சொல்யூஷன் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் ஃபார்முலா மெத்தட். அதாவது நமக்கு sin 3 தீட்டாவோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே ஆன்சர் கொண்டு வந்துடலாம். sin 3 theta is equal to 3 sin theta minus 4 sin cube theta. 3 sin theta minus 4 sin cube. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ sin 3 theta தான் கேட்டிருக்காங்க. 3 sin theta வேல்யூ வந்து 4/5 minus 4 sin cube thetaன்னு இருக்கு. அப்போ 4/5 cube. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 12/5 வரும். இந்த பக்கம் 4/4 4 16 16 4 64ங்களா. அதே மாதிரி கீழே 5 cube வந்து 125 வரும். ஃபர்தராக நம்ம இன்டூ பண்ணலாம். 12/5 minus 4 into 64 is 256. அதாவது 4 cube தானே. கீழே வந்து 125. டினாமினேட்டர் ரெண்டுமே வந்து காமன் பண்ணோம்னா 125 எடுத்துட்டோம்னா ஸோ இங்கே 25ஆல் இன்டூ பண்ண வேண்டியது வரும். 12 into 25ங்கிறது வந்து 12 into 25 300 வருங்களா. 300 minus 256/25 மைனஸ் பண்ணோம்னா 44/125 வரும். ஆப்ஷன் பார்த்தோம்னா 44/125 is the answer. 44/125 is the answer. ஸோ இது வந்து டைரக்ட் ஃபார்முலா மெத்தட். sin 3 தீட்டாவோட ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம். அடுத்த கொஷின், the difference between a number and 1/3 of that number is 228. what is 20% of that number? ஸோ அப்படியே நம்ம நம்பர் எழுதலாம். ஓகேங்களா. இப்போ நம்பர் என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே கொடுத்துருக்குன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ நம்பர் அண்ட் 1/3 ஆஃப் த நம்பர். ஏன் நம்பருக்கு வந்து நம்ம தெரியாதுல்ல, லேட்டஸ்ட் அஸ்யூம் எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ நம்பர் அண்ட் 1/3 ஆஃப் த நம்பர். 1/3 ஆஃப் த நம்பர் இஸ் ஈக்குவல் டு 228. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் x/3 ஈக்குவல் டு 228 வருமா. சால்வ் பண்ணோம்னா 2x/3 228ன்னு வரும். கேன்சல் பண்ணால் 114 x is equal to 3ஆல் இன்டூ பண்ணோம்னா 342ன்னு வருங்களா. எக்ஸ் வேல்யூ வந்து 342. ஸோ நமக்கு என்ன நம்பருங்க தெரிஞ்சிச்சு. கொஷனில் வந்து 20% ஆஃப் தட் நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது 20% ஆஃப் 342 கேட்குறாங்க. அப்போ 20 into by 100 into 342 வருமா. ஸோ 20 சிம்பிளிஃபை பண்ணால் 1/5 வரும். ஸோ பை 5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 68.2 வருமா. ஸோ ஆன்சர் இஸ் 68.4 வரும். 68.4ன்னு வரும். ஆன்சர் இஸ் 68.4. கிளியர். அடுத்த கொஷின், find the value of x if 2 sin square x minus 1 equal to 0.
2 sin square x minus 1 equal to 0. இதுதான் given. ஸோ நம்ம கேட்டிருக்கிறது வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ இங்கே கொஷனில் பார்த்தோம்னா டிகிரி, ஓகேங்களா? 180/4, 180/2, 180 டிகிரி. ஸோ டிகிரியில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 180/4ங்கிறது வந்து 45 டிகிரியா? அதே மாதிரி இப்போ 180/2ங்கிறது வந்து 90 டிகிரி, 0 டிகிரி, 180 டிகிரி. இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆப்ஷன் இருந்தே போகலாம். ஆப்ஷன் வந்து போனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன வருது? 45 டிகிரின்னு வருது. ஸோ 45 டிகிரியை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 2 sin square 45 டிகிரி minus 1 equal to 0ன்னு நமக்கு வரணும். ஸோ 45ங்கிறது வந்து 1/√2வா? ஸ்கொயர் பண்ணி minus 1 equal to 0. ஸ்கொயர் பண்ணால் 1/2ன்னு வரும். 2 into 1/2 minus 1 equal to 0. 2 cancel, 1 minus 1 equal to 0. ஸோ ஈக்குவல் வருது. ஸோ ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரின்னு. இப்போ நீங்கள் ஃபார் சே 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? sin 90 ஈக்குவல் டு 1 வரும். sin 90 ஈக்குவல் டு 1. ஒருவேளை 90 டிகிரியை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 2 sin 90 வந்து 1. அப்போ 1 ஸ்கொயர் வருமா? 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வரணும். பட் ஆனால் இங்கே 2 minus 1 ஈக்குவல் டு 0ன்னு வராது. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆப்ஷன்லேருந்தே போனால் ஈஸியாக சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். கிளியர்? அது ஒரு சில சமுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போய் நீங்கள் டிகிரியோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். What is the area of the triangle whose side measures 5 cm, 6 cm, 7 cm? ஸோ நமக்கு 3 சைடோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. 5, 6, 7 cm. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. ஸோ நமக்கு 3 சைடோட வேல்யூவும் கொடுத்துட்டா சிம்பிளாக நம்ம s இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ பை எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் ரூட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 5 + 6 + 7/2. 3 சைடு பை 2ன்னு போட்டோம்னா எஸ்ஸோட வேல்யூ கிடைக்கும். 5 + 6 11 + 7 18 18/2 ஈக்குவல் டு 9. ஸோ எஸ்ஸோட வேல்யூ வந்து 9 கிடைச்சிருக்கு. சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எஸ் 9 - 5 9 - 6 9 - 7. சால்வ் பண்ணுவோம். 9 × 4 × 3 × 2 வருங்களா? ஸோ ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணோம்னா $216 வருங்களா? இப்போ 216 கூட ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். ஆப்ஷன்லேருந்து போவோம். நமக்கு 13 ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும்? சாரி 14 ஸ்கொயர் வேல்யூ பார்க்கலாம். 14 ஸ்கொயர் வேல்யூ இங்கே ஆப்ஷன் வந்து 14 தானே இருக்கலாம். 14 16 இருக்குது. அப்போ 14 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 196. 15 ஸ்கொயர் வேல்யூங்கிறது வந்து 225. அப்போ நமக்கு 14க்குள்ளார தான் வந்து 216ஓட ஸ்கொயர் வேல்யூ வரணும். 14 டெசிமல் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. 14 ஸ்கொயரோட வேல்யூ 196, 15 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 225. இதுக்கு நடுவில் தான் நான் வந்து 216 வரணும். அப்போ 14 பாயிண்ட் டெசிமலில் தானே இந்த ஆன்சர் வரக்கணும். ஆப்ஷன்லேருந்து பார்த்தோம்னா நமக்கு பி ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. அப்போ பி தான் ஆன்சர். நீங்கள் வேறு எந்த ஆப்ஷனுமே பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? அண்ட் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக ஆப்ஷனை கம்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வர்ற ஆன்சரை கிளிக் பண்ணுங்கள். ஃபைண்ட் 1/5 ஆஃப் 3/8 ஆஃப் 1/3 ஆஃப் 11760. ஸோ கொஷின் அப்படியே எழுதலாம். ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை டைரெக்டாக கொடுக்காம 1/5 ஆஃப் 3/8 ஆஃப் 1/3 ஆஃப் 11760ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணால் 3 3 கேன்சல்,
1/40 into 11760 வருமா? கேன்சல். 7ஆல் டிவைட் பண்ணோம்னா, சாரி 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 9 4 294 வருங்களா? ஸோ 294 இஸ் த ஆன்சர். ஒரு எக்ஸோட வேல்யூ வந்து நம்பரோட வேல்யூ கொடுக்கல, பட் 1/5 ஆஃப் 3/8 ஆஃப் 1/3 ஆஃப், இந்த ஆஃப்ங்கிறதெல்லாம் இன்டூ, ஓகேங்களா? இன்டூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 284 வரும். அடுத்து இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான், ஓகேங்களா? அடுத்து cot theta equal to 80/39, then find the value of cosecant theta. cot thetaங்கிற வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதாவது 80/39. cot thetaங்கிறது என்ன? tan theta equal to 39/80. இது வந்து ஆப்போசிட் பை adjacent, கரெக்டா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஒரு ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் வேல்யூங்கிறது வந்து 39, அட்ஜசன்ட் வேல்யூங்கிறது 80 தெரியும். அப்போ ஹைப்போட்டனியூஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? ஹைப்போட்டனியூஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர், கரெக்டுங்களா? 39 ஸ்கொயர் பிளஸ் 80 ஸ்கொயர். இப்போ 39 ஸ்கொயர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 39 ஸ்கொயர்னு பண்ணோம்னா 39 ஸ்கொயர் வந்து 1521, 80 ஸ்கொயர் வந்து 6400, 6400 ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 7921. ஓகே, ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 7921 வருது. இப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். ஸோ நமக்கு ஆப்ஷன்னு பார்த்தோம்னா 89 கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம கொசிகண்ட் தீட்டா தானே எழுதணும், கொசிகண்ட் தீட்டா தானே கண்டுபிடிக்கணும். கொசிகண்ட் தீட்டா என்னங்க? சைன் தீட்டாவோட இன்வர்ஸ் தான் கொசிகண்ட் தீட்டா. அப்போ சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ் நம்ம போடுவோம். இங்கே வந்து என்ன வரும்? ஹைப்போட்டனியூஸ் பை ஆப்போசிட் வரும். இப்போ நமக்கு ஆப்ஷனில் கம்பேர் பண்ணும்போது ஆப்போசிட் வேல்யூனா 39 ஒரு இடத்துல மட்டும்தான் வருது. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்குமா? நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இதிலே கண்டுபிடிச்சிடலாம். கிளியர்? ஸோ நமக்கு கொசிகண்ட் தீட்டாவோட நீங்கள் இது கூட சால்வ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக நமக்கு என்ன வேல்யூ, ஆப்போசிட் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா ஆப்ஷனில் பார்த்தோன்னா மற்ற இடத்துல எல்லாம் 89, 80, 80 தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் மட்டும் தான் 39 கொடுத்துருக்காங்க. அப்போ 39ங்கிற கீழே டினாமினேட்டரில் எது 39 வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் த ஆன்சர். இதை 7921 நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் 89ங்கிற ஆன்சர் தான் வரும். ஸோ அடுத்து, சுமித் அண்ட் அஜித் can complete a task in 12 days and 18 days respectively. If they work together on a task for 4 days, then the fraction of the task that will be left is. ஸோ ரெண்டு பேர் யார் யாருன்னு பார்த்தோம்னா சுமித், அஜித், ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களால வந்து ஒருத்தரால் 12 நாளில் ஒரு வேலையை செய்ய முடியும், இன்னொருத்தரால் 18 நாளில் வேலையை செய்ய முடியும். நம்ம எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணோம்னா எல்சிஎம் எடுத்தோம்னா 36 வருமா? 3 2ன்னு போடுவோமா? அப்போ ரெண்டு பேரால் ஒரு நாளைக்கு, ரெண்டு பேரால் ஒன் டேயில் வந்து 5 ஒர்க்கை முடிக்க முடியும். இவங்க எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க சேர்ந்து? 4 நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்போ 4 × 5 = 20. டோட்டல் ஒர்க்குனா 36. அவங்க எவ்வளோ வேலையை முடிச்சிருக்காங்க? 20. ரிமைனிங் ஒர்க் வந்து 16. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் த டாஸ்க் தட் வில் பி லெஃப்ட்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் த டாஸ்க் லெஃப்ட் எவ்வளோ வேலையை விட்டுருக்கானுங்க அப்படின்னு பார்த்தோம்னா 16/36, 4/9. 4/9 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? கிளியர்? இஃப் த ஹைட் ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் 12 cm, வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்? ஹைட் ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கொடுத்துறாங்க. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா 3 சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கிறது தான் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அதோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட்டுங்கிறது வந்து நம்ம AD வச்சுக்கலாம்.
அது வந்து 12 சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா சைடோட வேல்யூ தெரியணும். ஏன்னா ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயரா. அப்போ சைடோட வேல்யூ தெரியணும்ல. சைடோட வேல்யூ தெரியறதுக்கு நம்ம ஒவ்வொரு சைடோட வேல்யூவும் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா 3 சைடுமே வந்து ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த ஆல்டிடியூட் இருக்கு இல்லைங்களா, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் ஒரு ஆல்டிடியூட் ட்ரா பண்ணோம்னா அதை பிசியை வந்து பைசெக்ட் பண்ணும். அதாவது சரிசமமாக பிரிக்கும். x/2 பிரிக்கும். இப்போ நம்ம இந்த ஆஃப் ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு சைடு ஆஃப் ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து 12ன்னு தெரிஞ்சுது, இன்னொரு சைடு x/2ன்னு தெரிஞ்சுது. இப்போ ஹைபோட்டனஸ் வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு தெரிஞ்சுது. ஸோ இது நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? எக்ஸோட வேல்யூ நார்மலாக ஹைபோட்டனஸ் தியரம் வழியா x² = x² x/2 the whole square plus 12 ஸ்கொயர்னு போடுவோமா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். x²/4 plus 12 ஸ்கொயர். ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணோம்னா 3x²/4 = 144 வரும். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 48. x² வேல்யூ 4 × 48 என்ன வருது? 4 × 2 3 9 192 வருது. அதாவது x² வேல்யூ வேல்யூ 192. அப்படியே ஃபார்முலான்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏரியா ஆஃப் தி ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வந்து √3/4 இன்ட்டு a² தான் நமக்கு கிடைச்சிருக்க 192ங்கிற வேல்யூ. √3/4 இன்ட்டு 192. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் நமக்கு 48 கிடைக்கும். √3 × 48. √3 வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும்? டெசிமல் பாயிண்ட் 1.732 வருமா? இன்ட்டு 48. ஸோ நமக்கு √2 வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும், √3 வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வேல்யூ எப்பயுமே நம்ம மறக்கக்கூடாது. √2 வேல்யூ வந்து 1.414, √3 வேல்யூ 1.7320. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ரப் பண்ணிக்கலாம். 1732 × 48 கால்குலேட் பண்ணோம்னா 6. ஸோ நம்ம இங்கே வந்து ஹோல் நம்பராக எடுத்திருக்கோம். டெசிமல் பாயிண்ட்டை தள்ளி வச்சிட்டோம். பை 1000 டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 83.136 வருதுங்களா? அப்போ சம்மில் பார்த்தோம்னா 83.1384 இருக்கு. ஸோ இது வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு. 6 மட்டும் தேர்ட் டெசிமல் தானே, தேர்ட் பிளேஸ் தானே. ஸோ நோ ப்ராப்ளம். 83.13 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து a product whose MRP is 978 is sold for 925 by a wholesale shop owner. What is the discount percentage? ஸோ ஒரு ப்ராடக்டோட எம்ஆர்பிங்கிறது வந்து நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 978. ஆனால் ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கியிருக்காங்க. ஹோல்சேல் ஷாப்பில் எப்பயுமே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அதோட செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்குன்னா 925 இருந்திருக்கு. ஸோ நம்ம இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 53. இப்போ அவனுக்கு கிடைச்சிருக்க டிஸ்கவுண்ட்டுங்கிறது வந்து 53 ரூபா கிடைச்சிருக்கு. 53/978 வித் மார்க்கெட் ப்ரைஸோட நம்ம கம்பேர் பண்ணுவோம். அப்போ தானே டிஸ்கவுண்ட் வேல்யூ தெரியும். கம்பேர் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. 5 இந்த ஒன்றா சிம்பிள் பண்ணால்
உங்களுக்கு 5.4% ஆன்சர் வரும். 5.4%ங்கிற ஆன்சர் வரும். ஸோ எல்லாம் சிம்பிள் தான், அதனால தான் டேரெக்டாக ஃபார்முலா ஆன்சர் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அடுத்து இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + √2 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் √x + 1/√x. இது கொஞ்சம் ட்ரிக்கி. ஸோ வீடியோ பாஸ் பண்ணுங்கள், சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 1 + √2. அப்போ நமக்கு 1 இங்கே வந்து கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1/√x + 1/√x கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூங்கிறது தெரியும், 1/x வேல்யூ தெரியணுமா? ஸோ 1/x வேல்யூன்னு போட்டால் √2 - 1ன்னு வரும். நமக்கு இப்போ எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சது, 1/x வேல்யூ தெரிஞ்சது. ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுவோம். x/1/x இஸ் ஈக்குவல் டு 1 + ஸோ நம்ம √2 + 1ன்னு எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ரூட் முன்னாடி வச்சுட்டா சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான். √2 + 1 + √2 - 1, அப்போ 2√2 வருமா? x + 1/x. ஸோ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஸ்கொயர் ரூட் வேல்யூ கேட்டிருக்காங்க. இதை நாம் a² + b² ஃபார்முலாவில் மாற்றணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த √xங்கிற வேல்யூ வரும். அதுக்கு x + 1/x ரெண்டு பக்கமும் வந்து 2வை நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ரெண்டு சைட்லையுமே வந்து 2வை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா √x + 1/√x ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே இருக்க வேல்யூ தான் வரும். லைக் a + b ² is equal to a² √x² + 1/√x² + 2 × √x × 1/√x வருமா? அப்போ √x கேன்சல், இங்கே x + 1/x + 2ன்னு வருதா? கிளியர்? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து 2வை வந்து ரெண்டு சைடுமே வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே என்ன வரும்? 2வை காமனாக எடுக்கலாம். 2வை காமனாக எடுத்துனா √2 + 1ன்னு வரும். ஸோ இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் √2வோட வேல்யூ ஆல்ரெடி நான் சொன்னேன், 1.414 + 1 ஈக்குவல் டு 2 × 2.414 4.828. இப்போ நம்ம கிடைச்சிருக்க வேல்யூ வந்து √x + 1/√x ஓட ஸ்கொயர் வேல்யூ, ஹோல் ஸ்கொயர் வேல்யூ. நமக்கு தேவையானது வந்து வெறும் நார்மல் தான், ஹோல் ஸ்கொயர் கிடையாது. அப்போ இந்த பக்கம் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் மட்டும்தான் x + √x + 1/√x வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணலாம். ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு வந்து நீங்கள் இது வந்து ஸ்கொயர் ரூட் வேல்யூலாம் போட்டுட்ருக்காதீங்க. ஓகேங்களா? போட்டால் ரொம்ப லேட் ஆகும். 4 சிம்பிளாக வந்து 4828ன்னு இருக்குது. அப்போ இது வந்து 2ன்னு தெரிஞ்சு போச்சு. ஆப்ஷன் C and D கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. இதில் டெசிமலுக்கு அப்புறம் 4 பிளேஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூ ஒன்று போகுது, ஒரு ரோயல் வேல்யூ போகுது. 19ங்கிறது வந்து ஹையர் வேல்யூ வச்சுக்கோங்க, 10ங்கிறது லோயர் வேல்யூ. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ஹையர் வேல்யூவாக தானே வரும். 2.1ல் 10ல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, 2.19ல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ ஆன்சர் இஸ் 2.1973. ஓகேங்களா? சால்வ் பண்ணிட்டு இருக்காதீங்க, டைரெக்டாக அஷ்யூம் பண்ணுங்கள், எப்படியும் ஹையர் வேல்யூவாக தான் வரும். ஆப்ஷனை வச்சு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பிகாஸ் சிஹெச்எஸ்ல பொறுத்த வரைக்கும் டைம் கன்சூமிங் ரொம்ப வந்து நமக்கு டிஸ்அட்வான்டேஜாக போயிடும் அப்புறமேட்டு. which of the following numbers is divisible by 9? ஸோ ஒரு நம்பர் divisible by 9 இருக்குன்னா sum of the digit is completely divisible by 9 இருக்கணும். sum of the digit is completely divisible by 9 இருக்கணும். ஸோ given ஆப்ஷன்ஸில் பாருங்க எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வருதுன்னு. ஸோ பாஸ் பண்ணி பார்த்தீங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ஏ நமக்கு வரும். இதை ப்ளஸ் பண்ணால் 36ன்னு வரும். 36 கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 9.
ஸோ ஏ இஸ் தி ஆன்சர். அடுத்து, 2 cars starts from the same place at the same time at right angles to each other. Their speed are 54 km per hour, 72 km per hour respectively. After 20 seconds, the distance between them will be. ஸோ 2 கார் இருக்குது, 2 காரோட ஸ்பீட் வேல்யூன்னு பார்த்தோம்னா 54 km per hour, 72 km per hourனு சொல்லிட்டாங்க. அது ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது, ஒரே இடத்துல ஒரே நேரத்தில், பட் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர்னு கொடுத்துருக்காங்க. ரைட் ஆங்கிள்ஸ்னால் என்ன, 90 டிகிரிங்கிறது தான் வந்து ரைட் ஆங்கிள். ஸோ இதுதான் ரைட் ஆங்கிள். அப்போ ஒரு காரோட ஸ்பீட் வேல்யூ என்ன, 54 km per hour. இன்னொரு காரோட ஸ்பீட் வேல்யூ 72 km per hour. இவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா 20 செகண்ட் 2 காரும் டிராவல் பண்ணுது. டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 20 செகண்ட்ஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் தெம் வில் பி. இப்போ 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இந்த இடத்துக்கு போகுது, இதுவும் இந்த இடத்துக்கு போகுதுன்னா, ஸோ ஹைப்போட்டனியூஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா தானே அதோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். அப்போ நமக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, இங்கே 20 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்பீடை வந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றிக்கலாம். 54 × 5/18, 15 மீட்டர் பர் செகண்ட் வருமா. அடுத்து 72 × 5/18, 18/4, 20 மீட்டர் பர் செகண்ட் வருமா. ஸோ நமக்கு இந்த பக்கம் ஸ்பீடோட வேல்யூ வந்து 15 கிடச்சிது, இந்த பக்கம் காரோடது வந்து 20ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு பேரும் 20 செகண்ட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் 1, இது D1 வச்சுக்கோங்க, இது D2ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது D3, ஓகேங்களா. D1 டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் பர் செகண்டில் 20 செகண்ட் ட்ராவல் பண்ணால் நமக்கு 300 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பானா. அடுத்து D2 பார்த்தோம்னா 20 மீட்டர் பர் செகண்டில் 20 செகண்ட் ட்ராவல் பண்ணால் 400 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பான். ஸோ இந்த பக்கத்தோட வேல்யூ வந்து நமக்கு 300 கிடச்சிருக்கு, இதோட வேல்யூ 400 கிடச்சிருக்கு. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நார்மலாக ஹைப்போட்டனஸ் தியரம்னா 3:4:5ங்கிறது தான் ரேஷியோ வேல்யூ வரும். இப்போ நீங்கள் இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இதை 3, 4ன்னு வச்சுக்கலாம். 9 + 16 25ன்னு வரும். அப்போ ஹைப்போட்டனஸ் வேல்யூ 5 தானே வரும். அப்போ இங்கே 500 தானே வரும். ஸோ ஆன்சர் இஸ் 500 மீட்டர். ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் டேரெக்டாக சால்வ் பண்ணலாம். நமக்கு D3யோட வேல்யூ தெரியும்னா, D3யோட வேல்யூ தெரியும்னா D1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் D2 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் எடுங்க. 3யோட ஸ்கொயர் வந்து 300ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 90,000 ப்ளஸ் 1,16,000. இப்போ இது பண்ணால் 25 கிளியர். இப்போ D3யோட டிஸ்டன்ஸ் வந்து 500. ஓகேங்களா. அடுத்து, if the difference between two numbers is 6 and the difference between their square is 60, what is the sum of their cubes? ஸோ கொஷின் அப்படியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 2 நம்பரோட ஸ்கொயர் டிஃப்ரென்ஸ் 16 கொடுத்துருக்காங்க. இப்போ கியூப் வேல்யூ, ரெண்டுத்துக்கான கியூப் வேல்யூ கேட்குறாங்க, அதுவும் சம்மில் கேட்குறாங்க. ஸோ நம்ம கொஷின் அப்படியே எழுதலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷன் பார்த்தோம்னா, given பார்த்தோம்னா x minus y equal to 6, 2 numbers, ஓகேங்களா. அடுத்து ஸ்கொயர் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் x square minus y square equal to 60. நம்ம கேட்டிருக்கிறது பார்த்தோம்னா x cube plus y cube கேட்குறான். கேட்டிருக்கிறது x cube plus y cube கேட்டிருக்கான். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a square minus b square ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ நம்ம a plus b into a minus b எழுதலாமா. a square minus b square ஃபார்முலாவில் இருக்குது. a plus b into a minus b எழுதலாம். நமக்கு a minus bங்கிறது வந்து 6ன்னு தெரியும். அப்போ into 6/60 சால்வ் பண்ணால் இங்கே 10ன்னு வரும். அப்போ x plus y equal to 10, x minus y equal to 6ன்னு இருக்குது. இதை சால்வ் பண்ணால் 2x is equal to 16 வரும், x is equal to 8ன்னு வரும்.
அண்ட் y ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஸோ நமக்கு எக்ஸ் வேல்யூங்கிறது வந்து 8ன்னு தெரிஞ்சு போச்சு அண்ட் y வேல்யூ வந்து 2ன்னு தெரிஞ்சு போச்சு. 8 கியூப் வந்து 512, 2 கியூப் வந்து 8. ஸோ ஆன்சர் வில் பி 520. 520ங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. ஸ்ட்ரைட்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கறது தான். அடுத்து, what is the equation of the circle with the center of origin and radius 6 cm? இதுவும் வந்து ஒரு டைரக்ட் ஃபார்முலா மெத்தட் தான். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்னு கேட்டாலே சர்க்கிளோட ஈக்குவேஷன் பார்த்தோன்னா எக்ஸ் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், சாரி, எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். இங்கே நமக்கு ஆரிஜின் கொடுத்துட்டாங்க. ஆரிஜின்னா 0,0, ரேடியஸுங்கிறது வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஆரிஜினுங்கிறது வந்து a, b. ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ஸ்கொயரா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன்லேருந்து பார்க்க போனால் இந்த பக்கம் 36ன்னு வச்ச இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு வேரியபிள் இருக்குது. பட் இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 36 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். கிளியர்? அடுத்து, the ratio of tables and chair in the room is 7:9. If there are 560 tables and chairs in a room, then what is the number of chairs? ஸோ ரெண்டு ரேஷியோ 7:9. எதை மென்ஷன் பண்ணுது? ஒன்று டேபிளையும் இன்னொன்று சேரையும். ஸோ டோட்டல் வேல்யூ, டோட்டலாக எத்தனை சேர் அண்ட் டேபிள் இருக்குன்னு பார்த்தோம்னா 560 இருக்குது. நாம் சிம்பிள் இதோட ரேஷியோட டோட்டல் ரேஷியோ வேல்யூ தெரிஞ்சதுன்னா போதும். டோட்டல் ரேஷியோ என்ன? 16 வருமா? 560/16 போடுங்க. என்ன வருது? டைரெக்டாகவே சிம்பிள் அடிக்கலாம். 35 வருதா? ஸோ இந்த 35 அப்படியே இன்டூ பண்ணுங்கள். நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் சேர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 9 × 35 போட்டால் மட்டும் போதும். தேவையில்லாமல் 7 × 35லாம் போட்டு டைம் யூஸ் பண்ணாதீங்க. 9 × 35னா 350 - 35 315. 315 is the answer. So number of chair equal to 315. 315 chairs இருக்கு. Clear? அடுத்து, a chord of length 24 cm is at a distance of 5 cm from the center of a circle. What is the area? ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளில் ஒரு கார்டு. அந்த கார்டோட லென்த், அதாவது ஏபிங்கிறது கார்டு. கார்டோட லென்த்னு பார்த்தோம்னா 24 cm. அடுத்து, சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் இருந்து அந்த கார்டை டச் பண்ணுறதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 5 cm கொடுத்துட்டாங்க. இப்போ சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து கார்டை வந்து எப்பயுமே பைசெக்ட் தான் போதும், அதாவது ரெண்டாக பிரிக்கும். இந்த 24ங்கிற வேல்யூ வந்து இங்கே 12ஆகவும் இங்கே 12ஆகவும் பிரியும். ஸோ நமக்கு இதை நம்ம ட்ரையாங்கிளா, இந்த ஒரு சைடை வந்து ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணோம்னா 5, 12. இப்போ ஹைப்போட்டனஸ் வேல்யூ தெரியணுமா? ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ வில் பி 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர், 25 ப்ளஸ் 144 ஈக்குவல் டு 169 ஈக்குவல் டு 13 வருமா? 169 ஸ்கொயர் ரூட் வந்து 13. அப்போ எக்ஸ் வேல்யூ நமக்கு 13 தெரிஞ்சு போச்சு. இந்த 13 தான் வந்து ரேடியஸ். ரேடியஸ் இஸ் 13. சரிங்களா? ஓபிங்கிறது தான் வந்து ரேடியஸ். ரேடியஸ் தெரிஞ்சனால இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்க முடியுமா? ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ஒரு சர்க்கிள் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா வந்து பையா ஸ்கொயரா? அப்போ 22/7 இன்டூ 13 இன்டூ 13. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா? ஸோ நீங்களும் சால்வ் பண்ணுங்க. 22 × 7 × 1 16 9.
ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கிறேன். இந்த 22 வந்து 11 into 2ன்னு ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்குவேன். லைக்வைஸ் 2 into 69 வந்து 338/7 கிடைக்கும். இப்போ நான் 7 இந்த நம்பரால் மட்டும் டிவைட் பண்ணிக்கிறேன். (11 into 338/7) 11 into நான் இதை டிவைட் பண்ணோம்னா எனக்கு ஆன்சர் வந்து 4.2. இப்போ 11ஆல் இன்டூ பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ பார்த்தோம்னா 80.135 531.08 கிடைக்குது. இங்கே ஆப்ஷன் பார்த்தோம்னா சி எனக்கு ரொம்ப நியர் வேல்யூ வருது. 531 கரெக்டாக வருது. ஸோ சி இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நான் ஈஸியாக ஸ்ப்ளிட்டப் மல்டிப்ளிகேஷனுக்காக நான் ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கார்டோட லென்த் வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சென்டர்லேருந்து கார்டுக்கு டச் பண்ணுறதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துட்டாங்க. சிம்பிளாக நீங்கள் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது, அதாவது ஓபியை வந்து ஹைபோட்டனியூஸ் வேல்யூ தான் ஓபியாக வரும். ஹைபோட்டனியூஸ் தியரம் படி கண்டுபிடிச்சிங்கன்னா 13 வரும். 13 வந்து ரேடியஸ். அதை ஏரியாங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். The length and breadth of the rectangle are in the ratio 3:2. If its perimeter is 730 cm, what is the area of the rectangle? ஸோ லென்த் அண்ட் பிரெத்துங்கிறது வந்து 3:2ன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பெரிமீட்டர் இஸ் 730 கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டருங்கிறது வந்து 2 into L plus B அதை வந்து 730 கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லோட வேல்யூன்னா 3x, பியோட வேல்யூ 2x. 2 into 3x plus 2x equal to 730. சால்வ் பண்ணுங்க. 5x is equal to 730. 10xன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூனா 73. இப்போ நமக்கு கேட்டிருக்குதுன்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுங்கிறது வந்து டோட்டல் ரேஷியோ வந்து 5 இன்ட்டு 5னு இன்ட்டு 5 நம்ம போட முடியாது. 3 into 73 2 into 73 நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் பிகாஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து L into B இல்லைங்களா, அதனால். ஸோ 3 into 73 into 2 into 73 இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் 6 into 5329 வரும். பாதுகாப்பு பண்ணால் so answer is A option, 31,974 centimeter square. இதுதான் area of the rectangle. ஓகேங்களா? அடுத்து the sum of two numbers is 59 and their product is 840. Find sum of their squares. இதுவும் நம்ம முன்ன பார்த்த மாதிரி தான். முன்ன வந்து டிஃபரன்ஸ்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து சம்னு கொடுத்துட்டாங்க. sum of two numbersங்கிறது வந்து given என்னென்னு பார்த்தோம்னா sum of two number equal to 59 and the product x into y equal to 840. என்ன கேட்டிருக்காங்க? x square plus y square கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். a plus b the whole square ஃபார்முலா சிம்பிள் தான். x square plus y square is equal to x square plus y square plus 2xy. x plus y ஆல்ரெடி தெரியும், 59 the whole square. இதை அப்படியே வச்சுக்கலாம். plus 2 into xy னா 840. ஸோ 59 நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். 59 ஸ்கொயர் பண்ணோம்னா 1834 3481 வரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த இதை அப்படியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா மைனஸ்ங்களா மைனஸ் 0816 வருமா. ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 1018 வருதா. ஸோ
ஸோ ஆன்சர் இஸ் 1801. ஓகேங்களா, 1801 தான் ஆன்சர். சம் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 1801. அடுத்து இந்த கொஸ்டின் ஓகேங்களா, புரியுதா? Ram deposited an amount of 8,000 in a bank savings accountல போடுறான் with interest 6.5 compounded monthly. What amount will be get at the end of 18 month? இங்க டைரக்டா CI தான், பட் எல்லாமே வந்து given. என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் வந்து டைரக்டாக கொடுத்துட்டாங்க, 8,000 கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6.5% கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் மந்த்லியாக காம்பவுண்ட் ஆகுது. நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு பார்த்தோம்னா 18 மந்தில் கொடுத்துருக்காங்க. 18 மந்த்துங்கிறது வந்து 1.5 வருஷமா, 18 மந்த்துங்கிறது வந்து 1.5 இயர்ஸ். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு 6. ஸோ ஃபார்முலா பிரகாரம் போனோம்னா 8,000 into 1 plus 6.5 by 100 into 18 வரும். கிளியர்? ஸோ நான் ஷார்ட்கட்டில் போகலாம். ஃபஸ்ட்டு இயருக்கு வந்து 6.5 இன்ட்ரெஸ்ட் வரும். செகண்டில் வந்து ஆஃப் இயர் தான். அப்போ இங்கே வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகுமா, 3.25 மாறும். ஸோ 6.5 வந்து பர்சன்டேஜ்னா 65, 13/100 வருமா, 325. ஸோ ஃபஸ்ட் இயருக்குன்னு பார்த்தோம்னா 200 வித் இன்ட்ரெஸ்டோட 213. அடுத்து ஆஃப் இயருக்குன்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் 400 இருக்கும்போது இது ஷார்ட்கட் மெத்தட். ஓகேங்களா, 413 மாறும். ஸோ 1.5 வருஷத்துக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இதுக்கு கிளியராக வந்து போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ 1.5 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 1 இயர் அண்ட் ஆஃப் இயர் ஸ்ப்ளிட் அப் ஆகும். அப்போ 1 இயரில் இன்ட்ரெஸ்ட் என்ன, 6.5%. அடுத்த ஆஃப் இயருக்கு வந்து 3.25 மாறுமா. இப்போ இந்த 6.5% வந்து 6.5/100 ஃப்ராக்ஷன், அதாவது டெசிமலில் இருக்குது, ஃப்ராக்ஷனாக நம்ம கொண்டு வரலாம். பர்சன்டேஜ் வேல்யூ போட்டோம்னா நமக்கு என்ன வரும், 13/200 வரும். அடுத்து 3.25 ஃப்ராக்ஷனாக கொண்டு வந்தோம்னா டெசிமலை நெக்லெக்ட் பண்ணால் 13/400 வருமா. அப்போ 13/200, 13/400. இதை ஃபஸ்ட் இயருக்கு 200ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து மேலே இருக்கிறத ப்ளஸ் பண்ணால், நியூமரேட்டர் ப்ளஸ் பண்ணால் இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது பிரின்சிபல். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்துனா அமௌண்ட். ஓகேங்களா, இப்போ அடுத்த ஆஃப் இயரில் 400, டோட்டல் அமௌண்ட் வந்து 413 வரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 80,000 வரும். இந்த பக்கம் ஸ்கொயர் எடுத்தோம்னா நமக்கு 213, 413, 9, 6, 8, 87,969 வரும். ஸோ அப்போ நமக்கு கொடுத்துருக்க பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு பார்த்தோன்னா 8,000 கொடுத்துட்டாங்க. ஸோ 8,000 வந்துருச்சு. பை 10 போட்டால் 8,000 வாங்களா, இங்கே பை 10 போட்டால் 8,796.9 வருது. ஸோ ஆப்ஷன்லேருந்து பார்த்தோம்னா 90 தான் இருக்குது, 96 வரல.
ஸோ ஆன்சர் இஸ் 8816.97 தான் ஆன்சர். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் டெசிமலுக்கு அப்புறம் நியர்பை வேல்யூ எடுத்துப்போம். இங்கே காம்பவுண்டட் மந்த்லின்னு வருது, ஓகேங்களா, ஆனுவலி இல்லை. 6.5%ங்கிறது வந்து மந்த்லியாக இன்ட்ரெஸ்ட் வருது. அப்போனா கொஞ்சம் ஹையர் வேல்யூ தான். இந்த சம் நம்ம அடுத்தது நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஷார்ட்கட்டோட வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த சம்மை, ஓகேங்களா. ஸோ இதோட ஆன்சர் வந்து 8816.97. ஃபார்முலா மெத்தடில் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கண்டிப்பாக இந்த இது வரும். ஷார்ட்கட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது, அப்புறம் பார்த்து சொல்கிறேன். The average age of 16 students in a college is 20. Out of them, the average of 5 students is 20. The average age of 10 student is 20.4. Find the age of 16th college student. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா மொத்தமாக 16 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பார்த்தோன்னா 16 பேர் இருக்காங்க. 16 பேரோட ஆவரேஜ்னு பார்த்தோம்னா இன்டூ 20, அப்போ 320 வருமா. அடுத்து ஒரு 5 பேரோட ஆவரேஜ் மட்டும் 20ன்னு கொடுத்துருக்காங்க. 5 மெம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 20 கொடுத்துருக்காங்க. அண்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வந்து 20.4ன்னு கொடுத்துருக்காங்க. 20.4 இன்ட்டு பண்ணால் 204ன்னு வரும். இப்போ நமக்கு மொத்தமாக 15 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ரிமைனிங் அந்த ஒரு மெம்பர் 16th பர்சனோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 320 மைனஸ் 100 ப்ளஸ் 204ன்னு போட்டால் ஆன்சர் வருமா. 320 மைனஸ் 403, ஆன்சர் இஸ் 16. ஸோ பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, by selling an article for 600, a shopkeeper makes a profit 20%. At what price should he sell the article to incur a loss of 20%? ஃபர்ஸ்ட் அவன் ப்ராஃபிட்டில் விற்கிறான். அதாவது இந்த 600 ரூபாங்கிறதே வந்து 20% சிபிஐ விட 20% அதிகமாக இருக்கிறது தான் இந்த 600 ரூபா, ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரிஜினல் ப்ரைஸும் கண்டுபிடிக்கணும். ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து அவன் லாஸ்க்கு எத்தனை பர்சன்டேஜ், 20% லாஸ்க்கு விற்றானா எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 600 இன்டூ ஒரிஜினல் வேல்யூ நமக்கு தெரியணும். அடுத்து லாஸில் கொடுக்குற வேல்யூ, லாஸ்னா 20% லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. டைரெக்டாக நம்ம 80/100ன்னு போட்டுக்கலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 3 வரும். 200 400 இஸ் த ஆன்சர். 400 இஸ் த ஆன்சர். ஸோ சம்ஸில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி அங்கே நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். டெலிகிராம் சேனலோட நேம் பார்த்தோம்னா லேர்ன் வித் பிரசாந்த், ஓகேங்களா. டெலிகிராமில் லேர்ன் வித் பிரசாந்த் போட்டிங்கன்னா குரூப்பை சேனல் ஐக்கானாக வந்து நம்மளோட டிபி தான் வரும். ஸோ அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் அதில் கேளுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.